சூரப்பட்டு பகுதியில் இயங்கிட்டு வருது. நம்முடைய தலைவர் வந்து வியாபாரிகளுக்காக நிறைய விஷயங்களை வந்து போராடி சொல்லியிருக்காரு. வியாபாரிகள் மட்டும் இல்லை, பொது சேவையாக நிறையா பண்ணியிருக்காரு. அதுபோல் இந்த சங்கமும் வந்து நிறையா பொதுவான விஷயங்கள் வந்து செய்யணும். அதுக்கான விக்டோரி செவட்டாஸில் போட்டு எல்லா வியாபாரி கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்களுக்கு வியாபாரிகளுக்காக போராடிருக்கோம், பொதுவான விஷயங்களுக்கும் போராடிருக்கோம். இப்போ எங்கள் தூங்கப்படுற சங்கமும் வந்து வியாபாரிகள் மட்டும் இல்லாமல் பொது விஷயங்களும் கலந்துக்கிட்டு அனைவருக்கும் வந்து ஒரு நன்மைகள் ஏற்பட அளவுக்கு நடக்கணும். அருண்குமார் அவர்கள், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு எஸ்கி கோபால் அவர்களையும், மாவட்ட செயலாளர் திரு விஜயராகவன் அவர்களையும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து முன்னோடிகள், நம்முடைய சங்கத்துக்கு தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து கந்தசாமி அண்ணன் அவர்களுக்கும், எபி அண்ணன் அவர்களுக்கும், நம்ம அட்வொகேட் சார், நான்சி மேடம், சுரேஷ் அண்ணன் அவர்கள் அனைவரையும் மற்றும் இங்கு எதிரில் அமைந்திருக்கக்கூடிய அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருமாறு வரவேற்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்க அழைக்கிறேன். சீராரும் மடலமென திகழ்வரத கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனும் திருநாடும் தந்த சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமும் சீரிழமை அனைவரும் வரவேற்கிறேன். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சார்பற்ற லாபம் நோக்கமற்ற வணிகர்களின் நலனை மட்டுமே மையமாக கொண்டு இயங்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சங்கமாகும். இணைப்பு மற்றும் கண்காணிப்பு, பகுதி அளவில் கலைநிலை செயல்பாடு மற்றும் உறுப்பினர் தொடர். இந்த கட்டமைப்பு காரணமாக ஒவ்வொரு வணிகரின் பிரச்சனையும் சரியான நிலைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. தமிழ்நாடு வியாபாரி சங்கத்தின் செயல்பாடுகள் சட்டத்திற்கு அரசு விதிமுறைகளுக்கும் முழுமையாக உட்படுத்தப்பட்டிருக்கும்.
எந்த விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளும் அமைதிக்கேடு ஏற்படுத்தும் செயல்களுக்கும் இந்த சங்கத்தில் இடமில்லை. அம்பத்தூர் கிளை தொடங்குவதன் மூலம் இந்த பகுதியில் உள்ள வணிகர்கள் அனைவருக்கும் ஒரு ஒழுங்கான பொறுப்புள்ள அதிகாரப்பூர்வமான மேடை உருவாகியுள்ளது என்பதை இந்த மேடையில் பதிவு செய்கிறேன். நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். மேலும் தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு அம்பத்தூர் கிளை நிர்வாகிகளுக்கு வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை எப்பொழுதும் இருக்கும், எந்த நேரத்திலும் இருக்கும். எந்த பகல் இரவு பார்க்காம நீங்கள் எப்போ வேணும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்களை உடனே நீங்கள் அழைக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் வருவோம். அதுக்கு முன்னாடி இசைக்கு வந்துடுவார், உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அதாவது திருக்குறள் நம்மளை பற்றி 2 வரி எழுதி வச்சிருப்பாரு. வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம திருக்குறள் எழுதிருப்பாரு. நான் இசைக்கை பற்றி ஒரே எழுதி வச்ச வரி என்னென்னா கிங் மேக்கர். இதில் எல்லாமே அடங்கிடும். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு புத்தகம் எங்களோட மெயினாக சப்போர்ட் பண்ணணும் அம்பத்தூர் கிளை வியாபாரிகள் நிர்வாகிகள். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தால் ஆளுநர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் மெயினாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். இப்போ அம்பத்தூரில் 5000க்கும் மேற்பட்ட வணிக கடைகள் இருக்குது. இங்கே ஆல்ரெடி நிறையா சங்கங்கள் இருக்கலாம். நம்ம இன்றைக்கி அம்பத்தூரில் கால் வச்சுருக்கிறோம். எண்ணி ஓராண்டு காலத்தில் எல்லாருமே நம்ம சங்கத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க. ஏன்னா எந்த ஒரு வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக வந்து நிற்போம், உடனடியாக குரல் கொடுப்போம். வணிகர்கள் தேவைக்காக, வணிகர்கள் வளர்ச்சிக்காக கடுமையாக போராடும் ஒரே சங்கம் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை மட்டும்தான். நம்ம முத்துக்குமாரனாட்சி தலைமையில் தமிழகம் முழுவதும் நம்ம சங்கம் இருக்குது. ஆனால் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த அம்பத்தூர் கிளையை நம்பர் 1 சங்கமாக ஓராண்டு காலத்தில் அண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறேன். கட்டாயம் இந்த வணிகர்களுக்கு எந்த ஒரு தேவைனாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இங்கே அம்பத்தூர் சங்க தலைவராக மோகன்குமார் அவர்களை நியமிச்சிருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற வணிகர்கள் அனைவரும் உடனடியாக அவர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கார்பரேஷன் மூலிமா ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், காவல்துறை மூலிமா ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், டிராஃபிக் இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டர் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் உடனடியாக நாங்கள் சால்வ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் கூப்பிடுற தூரத்தில் தான் இருப்போம். மோகன்குமார் அவர்கள் உடனடியாக வந்துடுவார். வணிகர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் பண்ணி கொடுப்பாரு. என்னையும் தொடர்பு கொள்ளுங்கள். என் நம்பர் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும். வணிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தேவைன்னா உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்திருப்போம். இதுக்கப்புறம் அம்பத்தூர் சங்க தலைவரை பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிளையை மிகுந்த மன மகிழ்ச்சியோடு நான் வருகை என்று வரவேற்கிறேன். இதுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்த இசை கோபாலராஜா இருக்கட்டும், பாக்ஸர் எபிஎன் அண்ணா இருக்கட்டும், இந்த அம்பத்தூர் கிளை தலைவர் மோகனா இருக்கட்டும், மற்றும் நம்ம விஜயா இருக்கட்டும், அவர்கள் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது 43வது வணிகர் தின மாநாடு நம்ம இப்போது வைக்க போகிற 30 நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் வணிகர் மாநாடு நடந்த பெருமை இங்கே ஆவடியில் தான் கேம்பகோலா மைதானத்தில் முதல் வணிகர் தின மாநாடு நடந்தது. அங்கே இருக்கவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது வணிகர் தலைவர் யாருமே அந்த மாநாட்டில் இல்லை. அந்த முதல் வணிகர் தின மாநாட்டில் கலந்து கொண்ட பெருமை, அதை நடத்திய பெருமை நம்மளுடைய மாநில தலைவர் முத்துக்குமார் அவர்கள் தான் செய்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க. நீங்கள் முதல் வணிகர் தின மாநாடு நடந்தது இங்கே ஆவடியில் கேம்பகோலா மைதானத்தில் தான். சரிங்களா? அதனால் இந்த அம்பத்தூர் சுற்றுவட்ட பகுதிக்கு வணிகர் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அப்போது அந்த சென்னை புனர் வணிகர் சங்கம் பேரவையில் மிகப்பெரிய பங்களித்தது இந்த அம்பத்தூர் பகுதி தான். இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய வணிகர்களை கேட்டால் அது தெரியும். அப்போ அதில் ஒரு மிகப்பெரிய பங்கெடுத்தது நம்மளுடைய மாநில தலைவர் முத்துக்குமார் அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி வணிகர் சங்கங்கள் அதோட நோக்கத்தில் பயணிக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எந்த ஒரு சிறு வணிகர்களும் நிம்மதியாக வணிகம் செய்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. அதுதான் உண்மை. இப்போது இசைக்கு கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருந்தார். பாதையோர கடைகள் போட்டிருக்காங்க. அதாவது முதல்லாம் சாலையோரத்தில் சின்ன வியாபாரிகளில் வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பொருள் கிடைக்குதோ, மிகப்பெரிய மால்களில் என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதெல்லாம் சாலைகளில் கிடைக்குது. சரிங்களா? எந்த அளவுக்கு ஆன்லைன் வணிகம் நம்முடைய வணிகத்தை பாதித்ததோ அதே அளவுக்கு சாலையோர கடைகளும் நம்மளுடைய வணிகத்தை பாதித்தது. அப்போது அதற்கு தீர்வு என்ன? அரசுக்கு அதை கொண்டு போகிறது எப்படி? அரசின் பார்வையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அவங்க ஓட்டாக தான் பார்ப்பாங்க. சென்னை மாநகராட்சியில் ஒரு மோசமான ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதாவது சாலையோர கடைகளை சாலையில் போட்டுங்க. அந்த சாலையோர கடைகளுக்கு வாடகை நிர்ணயித்து அதை அங்கீகரித்தது சென்னை மாநகராட்சி. அதை எதிர்த்து நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஜியோ நிறுத்திருக்காங்க. எதற்காக இது சொல்கிறேன்னா, சங்கங்கள் எதற்குன்னா இது போன்ற விஷயங்களை அரசுக்கு கொண்டு சேர்க்கறது தான் சங்கங்கள். எந்த ஒரு தனிப்பட்ட வியாபாரியும் தன்னுடைய தொழிலை விட்டு அவனுக்காக தனியாக போராட மாட்டான்.
ஆனால் நீங்கள் ஒரு சங்கத்தில் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா அதற்காக இந்த சங்கம் போராடும். உங்களுக்கு இந்த அடிப்படை கட்டமைப்பு பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து இங்கே அரை மணி நேரம் ஆயிருக்கு. ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு எனக்கு அரை மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ அதை யார் சொல்லுவா? அப்போ அது அந்த ஏரியாவில் இருக்க கடைகளுக்கு எப்படி வணிகம் நடக்கும்? அவ்வளோ டிராஃபிக்கில் நின்று யார் வாங்குவா? அப்போ அரசுக்கு இதை யார் கொண்டு போய் சேர்ப்பா? நாம தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இதற்கு தான் இந்த பகுதி வணிகர்கள் எந்த சங்கம் போராடுகிறதோ அந்த சங்கத்தில் இணைஞ்சு நம்ம போராடணும்னு சொல்கிறது. ஓகேங்களா? சமூக ஆர்வலர் மட்டுமா டிராஃபிக்காக போராடணும்? நம்மளும் போராடணும். இவ்வளோ டிராஃபிக்கில் யார் வந்து அந்த இடத்துல வண்டியை நிறுத்தி கடையில் பொருளை வாங்குவாங்க? அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுது. இன்றைக்கி ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி இங்கே இருக்குது, வணிகத்தை பாதிக்கிறது. அப்போது இதுக்கு ஒரு சுமூகமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு போக்குவரத்து பயணம் இருந்தால் அந்தந்த கடைகளில் நின்று வாங்குவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் யார் போராடுறது? அதற்காக தான் சங்கம். இப்போது இதெல்லாம் நம்ம மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. காலையில் 9 மணிக்கு ஸ்லிப்பை கொண்டு வந்து கடையில் நின்றுவாங்க ஃபைன் போடுறதுக்கு. ஓகேங்களா? அப்போது அதை எதிர்த்து அவளுக்கு ஃபைன் போட வைக்காமல் இருக்குது இசைக்கு கோபால்ராஜா பொண்ணு ரோட்டில் உட்காருவாங்க. நடந்த உண்மை சூரப்பட்டில் பார்த்துருப்பீங்க. காலையில் 9 மணிக்கு கடை திறந்து வியாபாரம் கூட ஆகாத கடையில் 5000 ரூபா ஃபைன் போட்டாங்க. ஓகேங்களா? அவர்கள்லாம் நம்மளை ஒரு படம் பிடுங்கும் மிஷினாக தான் பார்ப்பான். அவன் எப்படி வியாபாரம் பண்ணுவான்? இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சாலை வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வந்துடுச்சு, தெருவோரம் ஃபுல்லாக கடைகள் பெருகிடுச்சு. அப்போ இதை தாண்டி அவன் எப்படி வணிகம் செய்வான்றதை மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் பார்க்க மாட்டாங்க. காவல்துறை